மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் தேவன் உங்களிடத்திலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தாங்க. தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சபைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபத்தோடு நாம் இந்த தியானத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஏன் ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணும்போதும் ஜெபம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தது உண்டு. ஒருவேளை நான் தயார் செய்து வந்த ஒவ்வொரு வசனங்களும் தேவ ஆவியானவர் ஒத்தாசையோடு நான் பேசுகிறேனா, இல்லை என்னுடைய சொந்தத்திலிருந்து பேசுகிறேனா என்று இல்லாமல், தேவன் ஒரு வாய்ப்பு, தேவன் பேசுவதற்கு நம்ம எல்லாம் கேட்க போகிறோம், என்னையும் சேர்த்து தான். ஒருவேளை இன்றைக்கு உரிய செய்தியை சொல்லும்போது உங்களுடைய மனதிலே நான் இந்த இடத்திலே நான் தவறு செய்கிறேனா, இதை நான் கடைபிடிக்காமல் இருக்கிறேனா, இல்லை நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீங்கள் பேசுங்க. உம்முடைய கரம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். தொடக்க முதல் முடிவரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கணும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கிரியையினால் இரட்சிப்பை சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக, கிரியை அப்படின்னா என்ன? நம்மளுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மளுடைய வெளிப்பாடுகள் நல்லதாக இருக்கிறதா, இல்லை மற்றவர்களுக்கு அது கெட்டதாக இருக்கிறதா? பயனுள்ளதாக இருக்கிறதா அல்லது பயனற்றதாக இருக்கிறதா? கிரியையினால் இரட்சிப்பை சம்பாதிக்க முடியுமா? இன்னைக்கான தலைப்பு. நானும் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை நான் செய்யக்கூடிய செயல்கள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஏதோ ஒன்று தேவனுடைய மக்கள் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய செயலாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய செயல்கள், பேசுகிற வார்த்தைகள் தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்களாம் நம்புறீங்களா? கொஞ்சம் பேர் தான் தலையாட்டுறீங்க. எல்லாரும் நம்புகிறோமா? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், தேவன் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறாரா? உங்களிடத்துல ஒரு வாகனம் இருக்கிறது. அந்த வாகன போக்குவரத்து சட்டங்கள் நிறைய இருக்கிறது. அதற்கான இன்சூரன்ஸ் இருக்கிறது. வாகனம் வாங்கும்போது அந்த இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். 2-3 முறை இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். அதற்கு பின்பதாக நம்ம இன்சூரன்ஸ் போடாமல் நம்ம வாகனத்தை பிரயாணித்து கொண்டிருக்கலாம். அப்படி வாகனத்தில் போகும்போது யாராவது உங்களை தடுத்து நிறுத்தி, போக்குவரத்து துறையினர் உங்களை தடுத்து நிறுத்தி அதை கேட்டால் மட்டும்தான் அது தேவைப்படும். இல்லை என்றால் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வாகனத்தை இயக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம், இல்லை? ஆனால் இங்கே நாம் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஆனால் இந்த பக்கம் ஆண்கள் பகுதியில் கேட்போம், எதை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? பரலோகத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி பயணம் செய்து கொண்டு போகும்போது, அங்கே வாகனத்தில் போகும்போது என்ன தேவைப்பட்டது? ஒரு சில போக்குவரத்து சட்டங்கள் நம்ம பின்பற்றணும், விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிச்சாதான் நம்மளுடைய இலக்குக்கு சரியாக செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் விபத்து ஏற்படலாம். ஒருவேளை சிக்னலில் நம்ம மதிக்காமல் கடந்து செல்லும்போது நமக்கு என்ன ஏற்படும்? யார் எங்கேருந்து வருவாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்ம நார்மலாக சிக்னல் இல்லாமல் போனாலே அநேக நேரங்களில் விபத்து நேரிடுவதை நாம் காண்கிறோம். அதே போல தான் பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நாம் எதை பின்பற்றுகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டதா? இல்லை, இந்த பக்கம் பதில் சொல்லுங்களேன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? சரி, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா அப்போ நம்ம பிரமாணத்தில் மீறலாமா? திலகமஸ், பிரமாணத்தை மீறலாமா? நம்மளுக்கு தான் பாவம் மன்னிக்கப்பட்டது, அப்புறம் எதுக்கு நம்ம பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும்? நம்ம எத்தனை முறை பிரமாணத்தை மீறினாலும்
நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும்ல, அப்புறம் ஏன் நம்ம வந்து பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும்? கேட்ட கேள்வி புரியுதா? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அப்புறம் ஏன் நான் பிரமாணத்தை கை கொள்ளணும்? பிரமாணத்தை நான் ஒரே ஒரு முறை பொய் சொல்லுகிறேன், ஒரே ஒரு முறை திருடி கொள்கிறேன், ஒரே ஒரு கொலை பண்ணுகிறேன், அப்படி செய்துவிட்டு கடவுளிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், திரும்பவும் நான் அந்த பாவத்தை செய்யலாமா? பிரமாணத்தை மீறலாமா? என்ன நடக்கும்? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. நமக்காக இயேசுவானவர் சிலுவையிலே அவருடைய உயிரை கொடுத்தார். நாம் தேவனுடைய பிரமாணங்களை மீறுவதன் மூலமாக மரணத்திற்கு ஏதுவான விளைவுகள் இன்னமும் இருந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம பிரமாணத்தை மீறும்போது மரணத்திற்கு ஏதுவான விளைவுகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது கிரியையினால் ரட்சிக்கப்பட எடுக்கும் ஒரு முயற்சி. நம்ம பிரமாணத்துக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய பிரமாணங்கள்லாம் என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அதை வந்து செயல்படுத்தக்கூடியது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, கிரியையினால் ரட்சிப்புகள் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிரியைனா என்ன? செயல்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னீங்க. அந்த செயல்கள் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவது. அது என்னன்னா, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவது கிரியைகளினால் ரட்சிக்கப்பட எடுக்கும் ஒரு முயற்சி. நம்மளுடைய செயல்கள் மூலமாக, நாம் பொய் சொல்லாமல் இருப்பதன் மூலமாக நாம் ரட்சிப்பை அடைவதற்கான ஒரு வழி. 10 கட்டளைகளை எல்லாரும் பின்பற்றுகிறோமா? யார் இதெல்லாம் செய்வாங்க? 10 தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிப்பாங்க. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன். அதே தான், எனினும் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பவன் அவர் கூறுபவைகளை செய்வான். யார் சொல்கிறாங்க? இயேசுவானவர் சொல்கிறாங்க. என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பாங்க. தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடிப்பது என்று சொன்னால் அங்கே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரமாணங்களையும் கடைபிடிக்கக்கூடியது, தன்னுடைய செயல்கள் மூலமாக கடைபிடிக்கக்கூடிய நபராக இருப்போம். எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு. சரி, கடவுள் இத்தனை பேர் இருக்கிறாங்களே இந்த உலகத்தில், தேவன் தனிப்பட்ட விதத்தில் என் மேல் கவனம் வைக்கிறாரா? முதல் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கோங்க, சொல்லுங்கள், வைக்கிறாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒருவேளை நாம் சிந்தித்து பார்க்கலாம், தேவன் என்னை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாரா? நான் செய்கிறதை கவனித்து கொண்டிருக்கிறாரா? நான் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருப்பேன் தேவன் பார்ப்பாங்களா? நான் தான் தேவனுடைய பார்வைக்கு மறைவாக இருந்து தவறுதலை செய்கிறேனே, மனிதர்களுடைய பார்வையில் இருந்து நான் விலகி நான் செய்து கொண்டிருக்கிறேனே, தேவன் என்னை கண்ணோக்கி பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனம் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே, இந்த வசனத்துக்கு முன்பதாக சங்கீதம் 139வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். முதல் 4 வசனங்கள், சங்கீதம் 134. சார் 139வது சங்கீதம், மன்னிக்கவும், 139வது சங்கீதம் முதல் 4 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நம்மை உற்று நோக்கி பார்க்கக்கூடிய தேவன் எப்படி இருக்கிறாங்களா? உட்காருதல், நடந்து போகுதல், நீ என்ன செய்கிற, உங்களுடைய பாதை என்ன, தூரத்தில் இருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே எப்படி அந்த வார்த்தை என்னவென்று தேவன் அறிந்திருக்கிறாங்க. அப்போ தேவன் உங்கள் மேலே பற்றுதலாக இருக்கிறாங்களா? தேவன் உங்கள் மேலே கவனமாக இருக்கிறாங்களா? ஆமாம், கவனமாக இருக்கிறாங்க. எப்படி பார்த்து கொள்கிறாங்க? ஒரு நிமிடம், ஒரு நொடி, ஒரு இமைப்பொழுது
முதற்கொண்டு தேவனுக்கு தெரியும். நாம் எப்படி நடக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்று தேவனுக்கு தெரியும். நம்ம தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நாம தேவனை பார்க்கிறோமா? தேவன் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறாங்க. அப்போ நாம தேவனை பார்த்து நடக்கிறோமா? தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோமா? அநேக நேரங்களில் நம்ம தவறி விடுகிறோம். இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் நான் ஒவ்வொரு பாதைகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் பேசுவதற்கு முன்பதாக என்ன பேச போகிறேன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அப்படி இருந்த போதிலும் தேவனுக்கு விரோதமாக நான் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி அதை தெரிந்தும் நான் பேசினேன்னா சரியாகுமா? நாம் தேவனை பார்க்கிறோமா? ஆதியாகமம் 16:13. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இங்கே நாம் வாசிக்கிறோம், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். நாம் இருக்கக்கூடிய இடம், நாம் நடந்து போகக்கூடிய இடம், நாம் வேலை செய்யக்கூடிய இடம், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பேருந்துகளில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற இடம், ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் நம்ம கூட இருக்காங்க நம்ம நம்புகிறோம். நம்ம பார்க்குறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனானவர் தெரியும். ஒருவேளை அநேக பேர் கேள்வி கேட்பது உண்டு, ஒரு கைப்பிடி மண் எடுத்து எவ்வளவு மண் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலும் உங்களால் என்ன முடியுமா? வானத்தின் நட்சத்திரங்களை என்ன முடியுமா? ஆனால் தேவன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பெயர் வைத்து அழைத்திருக்கிறார். உங்களுடைய பெயர் அவருக்கு தெரியும். நம்மளுடைய தலை, லூக்கா 12வது அதிகாரம் 7வது வசனம், லூக்கா 12:7. நம்மளுடைய உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்மளால் என்ன முடியுமா? தேவன் நம்மை குறித்து நம்மேல் அதிக கவனம் வைக்கக்கூடிய நபராக இருக்கிறார். சரி, தேவன் என் மேல் நோக்கமாக இருக்கிறாங்க, நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கிறேன், பிரமாணத்தை பின்பற்றுகிறேன், உண்மையில் தேவன் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னை அக்கறை கொள்ளக்கூடிய நபராக நான் இருக்கிறேன். வேதாகமத்தில் அநேக பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, ஆமாம் தானே? அநேக பேர் தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தார்கள். அதிக நேரம் எடுக்கப் போவதில்லை. வேதாகமத்தில் காணப்படுகிறதை போல அவருக்கு கீழ்ப்படியாத போதும் அவருடைய ராஜ்யத்தில் நாம் போக முடியுமா? கீழ்ப்படியாதவர்களாக நாம் இருந்தால், பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில நபர்கள் இருந்தாங்க, அவருக்கு கீழ்ப்படியலை. ஒரு சில இடங்களில் அவங்க தவறு செய்தாங்க, ஆனால் அதை திருத்தி கொண்டு மனம் மாற்றம் ஏற்பட்டு திரும்ப ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தாங்க. இன்றைக்கி நான் உங்களிடத்துல கேட்கிறேன், நம்மளிடத்துல பாவம் இருக்கிறது, நம்ம 10 கட்டளைகளை பின்பற்றவில்லை, நான் ஒருவேளை இப்படி இல்லாத ஒரு நபராக நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும்போது பரலோக ராஜ்யத்திலே நம்ம பிரவேசிக்க முடியுமா? ரட்சிப்பை அடைய முடியுமா? முடியாதா? முடியாது. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. மத்தேயு 19வது அதிகாரம் 17வது வசனம், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் நல்ல மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவின் சித்தத்தின்படி செய்யக்கூடிய நபர்,
அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். நம்ம அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய செய்கைகள், நம்மளுடைய செய்கைகள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது உண்மையாகவே நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யவில்லை என்று சொன்னால் நம்மளால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. இல்லை, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இரட்சிப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கிற நாம் யார் மூலமாக இரட்சிப்பு வரும்? அவர் மூலமாக நமக்கு இரட்சிப்பு. வேறு ஒருவராலும் அந்த இரட்சிப்பு. சரி, இது எல்லாவற்றையும் நம்ம ஒரு கேள்வியோடு மறுபடியும் உங்களிடத்தில் கேட்கிறேன். கீழ்ப்படியணும், என் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், கட்டளைகளை கை கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன் தேவன் உங்களிடத்திலே கேட்கிறார்? அது அவசியமா? அவசியமா? அவசியம் இல்லையா? அவசியம் சொல்கிற வரைக்கும் அடுத்து அவசியம் தானே. ஆமாம், தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஏன் அவர் கேட்கிறார்? இது அவசியமா என்று சொன்னால் இது அவசியம். அங்கே மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல். இந்த வாழ்வுக்கு பின்பதாக மற்றொரு நித்திய ஜீவன் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அதை நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கும் என்று சொன்னால், அந்த வாசல், அதற்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல். கடைசி நேரத்தில் வரைக்கும் கர்த்தாவே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் போக முடியுமா? அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய 10 கட்டளைகள், கற்பனைகள் நம்மளுடைய நரம்பு மண்டலத்திலும், நம்மளுடைய ஒவ்வொரு சுரப்பி இருக்குல்ல அதுலேயும், நம்மளுடைய உள்ளங்களிலும் மனங்களிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை இதை நான் செய்யணுமா, கடைபிடிக்கணுமா, இல்லை நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிரச்சனை வரும். நாம் ஏற்றுக்கொள்ளலாமா, இல்லை அதை நிராகரித்து விடலாமா? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து விட்டு இதை நான் தவிர்த்து விடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து இருப்போம் என்று சொன்னால், நான் எனக்கு பிடித்த மாதிரி தான் இருப்பேன், வேதத்தின்படி நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் என்று சொன்னால், நம்ம அவரை போல மாறக்கூடிய அனுபவத்தில் நாம் போக மாட்டோம். நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் இருப்பேன் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தில் நான் பங்கு கொள்வதற்கு பாத்திரவனாக நான் இருக்க மாட்டேன். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வந்து அவரை போல குணமாற்றம், மனமாற்றம் அடைந்திருப்பேன் என்று சொன்னால், உண்மையாகவே அப்படிப்பட்ட மகிழ்ச்சி வேறொன்றும் கிடையாது. அதற்கான வழி, ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே பங்கடைவதற்கு நம்மை அவர் அழைக்கிறார். எனக்கு அடுத்த ஒரு கேள்வி எழுந்தது.
கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால ஏன் இது கடவுள் அனுமதிக்கிறாங்க? வேதத்தின் ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடத்துலையும் படித்தோம். ஒரு சில விஷயங்களை செய், ஒரு சில விஷயங்களை செய்யாதே அப்படின்னு தேவன் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அங்கேயே கட்டளை பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்றைக்கு அதே கேள்வி, கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்தது பரலோகத்திலே. ஆரம்பத்திலே சாத்தானுடைய மனதிலே அந்த எண்ணங்கள் வரும்போதே இது தொடர்ந்து கொண்டே ஏன் இதை கடவுள் அனுமதிக்க வேண்டும்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் கடவுள்? நான் தான் கீழ்ப்படியலைல்ல. இப்போ ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியலை, அப்போ அவங்கள முற்றிலுமாக அழித்து விட்டு அங்கே பரலோகத்தில் லூசிஃபர் கீழ்ப்படியலை, அப்போ அவனை அங்கேயே அழித்து வேற ஒரு தூதரை உருவாக்கி இருக்கலாம்ல. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியலை, அப்போ ஆதாம் ஏவாளை அழித்து கொண்டு வேற ஒரு நபர்களை உருவாக்கி இருக்கலாமே. தேவனால் முடியாதா? ஏன் அதை செய்யவில்லை? நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பான தேவன். ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய உயிரை கொடுத்த தேவன். ஆமா தானே? அவருடைய நீதியும் அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் இது எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபரும் எப்படி பண்ணணுமா? முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பாவிகளையும் பாவத்தையும் என்ன பண்ணலன்னா அப்படியே அழித்து விடவில்லை. அதை பாவத்தையும் பாவிகளுக்காகவும் மறித்து அதனை வெற்றி சிறந்தார். ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தானே சொந்தம், நமக்கு கீழே தானே இருக்கும். நம்ம சொல்கிறது நம்ம பாவத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம்ல. அப்போ தேவனை ஏற்றுக்கொண்டவங்க பாவம் செய்யலாமா? பாவம் செஞ்சுட்டோன்னா எனக்காக ஒருத்தர் மரித்து விட்டாங்க, அப்போ கீழ்ப்படியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அழிப்பாங்களா? அழிக்க மாட்டாங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். இல்லை, 2 பேதுரு. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயம் தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, போதும். சங்கீதம் 145 20வது வசனம். சங்கீதம் 145 20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, அதாவது நீங்க அன்பு கூறுகிறீர்களா? என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நம்முடைய சக உறவினர்கள், நண்பர்கள், நம்ம சகோதரர்கள் அவர்களிடத்திலே நம்ம அன்பை பாராட்டாமல் அன்பு கூறாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவராக இருக்க முடியாது. தேவனுடைய எல்லா சட்டங்களுக்கும் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேனா அப்படின்னு இந்த கேள்வி உங்களிடத்துல கேட்டேன்னா யாரெல்லாம் கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுவீங்க? தேவனுடைய அனைத்து சட்டங்களுக்கும் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன் அப்படின்னா எல்லாரும் கை தூக்குறீங்க. ஆமாம் தானே? கண்டிப்பாக. எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்க? நான் எல்லா சட்டங்களுக்கும் கீழாக நடந்து கொள்கிறேன், எப்படி உணர்ந்து கொள்ளுவீங்க? நான் தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களால் உணர முடியுமா? எப்படி நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள்? நம்மளுடைய செய்கைகள், நம்ம யாரிடத்துல கேட்கிறோம் என்பது. மத்தேயு 7:7 கேளுங்கள், யார்கிட்ட கேட்க சொல்கிறாங்க? தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள்.
2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வாசிங்க. இல்லை, 2 தீமோத்தேயு 2:15, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை எப்படி நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. நம்ம இருக்கிறோமா? கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய சட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கை தூக்கணும், என்னையும் சேர்த்து தான். நான் இதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நாம் எப்படி இருக்கணும்? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமா? யோவான் 7வது அதிகாரம் 17வது வசனம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். நல்ல மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்வதற்கு எப்பொழுது நாம் முயற்சி படுகிறோமோ அப்பொழுது நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். எப்பொழுது நாம் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது நாம் ரட்சிப்பு அடையலாம். நம்மளுடைய கிரியைகள் எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். இல்லை, எபிரேயர் 10:26-27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயம் தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். யோவான் 12:35, யோவான் 12:35, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். நல்ல மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை. இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் கவனமாக கேட்குறீங்க? கவனிக்கிறீங்களா? வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? சத்திய வசனத்தை அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும், நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது இங்கே. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். வேதாகமம் நம்மளுடைய சந்தேகங்களுக்கு இடம் ஒருபோதும் வைக்கவில்லை. நம்மளுடைய சந்தேகங்களுக்கு அந்த பதில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு பதிலும் ஆச்சரியமான பதில்கள், உங்களுக்கு தெரியாத உண்மைகள், நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியது வேதாகமம். நான் அதை பின்பற்றுகிறேனா, இல்லை இந்த உலகத்தோடு நான் இருக்கிறேனா? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம்.
ம் ம் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் போதும். நம்ம எப்படி நடக்கிறோம்? சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? இப்போ கீழ்ப்படிதல், உங்களிடத்திலே திருச்சபையில் ஒரு குழந்தை இருக்கிறது, இல்லை உங்களுடைய உறவினர்களிடத்துல ஒரு சிறிய குழந்தை, அந்த குழந்தை நீங்கள் சொல்லும்போது ஒரு பொருளை எடுத்துத்தா, கீழே விழுந்த ஒரு பொருளை எடுத்துத்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை உங்களிடத்திலே அன்பாக இருந்தால் மட்டும் அந்த குழந்தை செய்யும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு குழந்தை இடம் நீங்கள் கேட்குறீங்க, அதை அந்த மேடையில் இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை உங்களுக்கு அந்த குழந்தையை பிடிக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு உங்களை பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்திருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் எப்போ நடக்கும்? இந்த கீழ்ப்படிதல் எப்போ நடக்கும்? இப்போ தான் நான் ஒரு கதை சொன்னேன். அன்பாக இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். தேவனிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கிறீர்களா? தேவன் மேல் காட்டும் உண்மையான அன்பு கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்க முடியாது என்று வேதாகமம் தெளிவாக போதிக்கிறது. மெய்யான அன்பும் கீழ்ப்படிதலும் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள். மெய்யான அன்பும் கீழ்ப்படிதலும் எப்படிப்பட்டதா? ஒன்றாக பிறந்த இரட்டை பிள்ளைகள், ட்வின்ஸ். அதை பிரிக்க போன்னு நினச்சாலே என்னாகும்? மரித்து போகும். நான் கிறிஸ்துவுக்குள் பெற்ற இந்த சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தானே. நன்மை எது, தீமை எது, நல்லது கெட்டது, உண்மை பொய், இதெல்லாத்தையும் நீங்கள் பகுத்தறிந்து பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? பார்க்கலாம். நான் எனக்கு பெற்ற சுதந்திரத்திலே இது எனக்கு நான் ரட்சிப்பை அடைவதற்கு வழி வகுத்ததா? சங்கீதம் 119, சங்கீதம் 119 45வது வசனம், 44 45 2 வசனம் வாசிங்க. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் எப்படி விசாலத்திலே நடப்பேன். நம்ம எப்பொழுதும் அவருடைய வேதத்தை காத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை ஆராய்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:13 இது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இது என்னுடைய சுய முயற்சியினால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பிலிப்பியர் 4:13 என்ன கொடுக்கப்படுகிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மத்தேயு 19:26 தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அதன் நிமித்தம் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு சோஸ்திரம் செய்ய வேண்டும். ஒருவேளை நான் முழு மனதோடு அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் இருப்பேன் என்று சொன்னால் அங்கே எனக்கும் தேவனுக்கும் அன்பு இல்லை. நான் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கவில்லை. ஆனால் தேவன் என் மீது நோக்கமாக இருக்கிறார், என் மீது அக்கறை காட்டக்கூடிய நபராக இருக்கிறார். நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என்னுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது, என்னுடைய செய்கைகள் எப்படியாக இருக்கிறது, நான் அன்பிலே நிலைத்திருக்கிறேனா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனா, சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரிடத்திலே நான் பெற்ற சுதந்திரத்தை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 118 8வது வசனம். சங்கீதம் 118
இங்கே மனிதர்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். இன்றைக்கி நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறோமா? அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம், அந்த வெளிச்சத்திலே நடக்கும்போது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் விருப்பப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இல்லை, அவரை எதிர்த்து, அவருக்கு எதிராளியான சாத்தானோடு கைகோர்த்து நாம் பிரயாணமாக நடந்து கொண்டிருக்கிறோமா? நம்மளுடைய இருதயத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்மளுடைய எண்ணங்களுக்கு மதித்து, நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், வளர்ந்தேன், நிறைய சொத்துக்களை சேர்த்தேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? இந்த உயிர் மூச்சை கொடுத்தது யாரு? மூச்சு இல்லையா? அமைதியாக இருக்கிறீங்க. இந்த உயிர் மூச்சை கொடுத்தது யாரு? தேவன். அவரிடத்தில் நான் என்னுடைய இருதயத்தை கொடுத்திருக்கிறேனா? அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனா? எரேமியா 38வது அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 38:20. 38:20. அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள், நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்மா பிழைக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் மூலமாக அது நமக்கு நலமாயிருக்கும். அப்பொழுது நம்மளுடைய ஆத்மா பிழைக்கும். உங்களிடத்திலே கடைசியாக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு நான் முடித்துவிட ஆசைப்படுகிறேன். இப்பொழுது இந்த நேரம் நீங்கள் இயேசுவை அன்போடும் கீழ்ப்படிதலோடும் முழுமையாக அவரை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களிடத்திலே அந்த கேள்வியை விட்டுவிட்டு நான் இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. ஆமென்.